சமையலோ என்ன சமையலோ. மேங்கோ ஃப்ரூட்டி பண்ணலாம். அதுக்கு 2 கப்பு மாம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பழுத்த மாம்பழமாக வச்சுக்கோங்க, இல்லாட்டி சர்க்கரை ஜாஸ்தி போடுற மாதிரி ஆகிடும். அப்புறம் காய் மாங்காய் அது 1/2 கப், அப்புறம் 1/2 கப் சர்க்கரை. இப்போ குக்கரில் மாம்பழத்தை போட்டுடலாம். அப்படியே மாங்காய் 1/2 கப் சர்க்கரை 3த்தையும் போட்டு 2 கப் தண்ணியும் ஊற்றி குக்கரில் 2 விசில் சவுண்ட் விட்டு வேக விட்டு எடுத்து வச்சுக்கலாம். மாம்பழம் ரெடியாக எடுத்து இது ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் கிரைண்ட் பண்ணிடலாம். மிக்சியில் நல்லா அரைச்சிட்டேன். அப்படியே வடிகட்டிடுங்க. அரைச்சிட்டு நல்லா வடிகட்டிங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் திக்காக இருக்குது. நான் இன்னும் 1 கப்பு தண்ணி ஊற்றிட்டு போகிறேன். தண்ணி போட்டதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வேணுமா இருந்தால் போட்டுக்கோங்க. எனக்கு இது கரெக்டாக இருக்குது. இப்போது இதை ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அவ்வளோதான், சில்லுன்னு மேங்கோ ஃப்ரூட்டி ரெடி பண்ணியாச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.